ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எம்டி வாட்டர் கலர் பாட்டில்ஸை வச்சு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நிறைய எம்டி வாட்டர் கலர் பாட்டில்ஸ் வந்து நம்ம வீட்டில் கிடக்கும். நம்ம பசங்க யூஸ் பண்ணிட்டு கீழே போட்டுருவாங்க. நாம் என்ன செய்வோம், இதை வேஸ்ட்டு நினச்சி கீழே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி கீழே தூக்கி போடுற வாட்டர் கலர் பாட்டில்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா சொல்லித்தர போகிறேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கலர்ஸ் வந்து அதில் ஒட்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறங்க. வாஷ் பண்ண பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கலர் பாட்டில் இருக்குது பாருங்கள், அதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்ருங்க. இப்போ நாம் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீ ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னா, வீட்டில் டோரில் இல்லை செவத்தில் கூட ஒட்டிக்கலாங்க. ஒட்டி விட்டுட்டு கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கூட போகும்போது என்ன பண்ணுவோம், பைக் கீயை கண்டிப்பாக தேடுவோம். ஏன்னா வீடை லாக் பண்ணிட்டு போகும்போது சாவியை கண்டிப்பாக தேடுவோம். அந்த மாதிரிலாம் தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த எம்டி வாட்டர் கலர் பாட்டிலை ஒட்டி விட்டோம் அப்படின்னா, எத்தனை கீ இருக்குதோ அத்தனை கீயையும் வரிசையாக இதில் மாட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், உங்களுக்கு ரீயூஸ் ஐடியா சொல்லித்தரும் போது கூட என்கிட்ட கீ வந்து தேடவே முடியலை. இதில் ஒட்டி விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை விடும்போது ஈஸியாகவே நாம் இந்த சாவியை எடுத்துடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இதை எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னா, பாத்ரூம் இருக்குது பாருங்கள், பாத்ரூம் டோரில் ஒட்டிக்கலாம், இல்லைனா செவத்தில் ஒட்டிக்கலாம், இல்லைனா டைல்ஸில் கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம வீட்டில் எத்தனை ப்ரஷ் இருக்கோ அத்தனை ப்ரஷ்ஷையும் இதில் மாட்டி விட்டுலாம். என்னோடய ப்ரஷ்ஷு, என்னோட ஹஸ்பண்டோட ப்ரஷ்ஷு, என் பசங்களோட ப்ரஷ்ஷு இதில் மாட்டி விட்டுறேன். நம்ம காலைல எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே மாட்டி விட்டுடலாம். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டிப் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த 6 வாட்டர் கலர் பாட்டில் சேர்ந்துருக்கு பாருங்கள், எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு 6 வாட்டர் கலர் பாட்டில்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே தனித்தனியாக டபுள் சைட் டேப் ஒட்ட முடியாது இல்லையா, 5 வர லைனாக 5 டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டர் கலர் பாட்டில்ஸ் லைனாக டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்றேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சன் வால் இருக்குது பாருங்கள், செவரு, அதில் தான் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு இடையில் ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள், அதில் ஸ்பூன்ஸ் வைக்கலாம் இடம் இருக்காது, அதனால் ஸ்பூன்ஸ்லாம் மாட்டி விட்டுடலாம். இந்த டிப் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் சமைச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கையெல்லாம் துடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், புடுதுணியில் கூட சில இடத்துக்கு துடைச்சிருவோம். அந்த மாதிரி துடைக்கும் போது என்ன ஆகும், நம்ம கை வந்து அழுக்காயிரும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்லாபில் அந்த வாட்டர் கலர் பாட்டிலை ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அந்த பழைய கிளாத் எடுத்து, இல்லைனா யூஸ் பண்ணுற ஏதாவது கிளாத் எடுத்து அந்த சேஃப்டி பின் போட்டு மாட்டிட்டு அந்த வாட்டர் கலர் பாட்டிலை நீங்கள் மாட்டி விட்டுருங்க. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கையை வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் துடைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே டைட்டாக இருக்குங்க. புடிதுணில் துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இது தாங்க. நம்ம எங்கேயாவது ஊருக்கு போவோம், 2 நாள் போவோம், இல்லை 5 நாள் கூட போவோங்க. அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுவோம், பவுடர் டப்பா, பொட்டு டப்பா, குங்குமம், சந்தனம் கொண்டு போவோம். அந்த மாதிரி கொண்டு போகும்போது எவ்வளோ பெரிய டப்பாவாக இருக்குது பாருங்கள். நம்ம ட்ராவல் பேக்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ போடும்போது ஒரு பக்கமே ஃபுல்லாகிடுங்க. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வாட்டர் கலர் பாட்டில் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் பவுடரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறங்க. ஃபில் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க, பொட்டு யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், அந்த பாட்டிலை நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடமும் ஃபுல்லாகாது. யூஸ் பண்ணுறதுக்கு 1 வீக் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாகவே நம்மளுக்கு இது பத்தும். இப்போ நம்ம இந்த பாட்டிலை வந்து ஒரு சந்தனம் போட்டுக்கிறேன். தேவைன்னா 2 சந்தனம் கூட போட்டுக்கலாங்க. நான் ஒரு சந்தனம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே தாராளமாக இருக்கும். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து இதில் பொட்டு கூட போட்டுக்கலாம். இன்னொரு பாட்டில் இருக்குது பாருங்கள், அதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குங்குமம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி குங்குமத்தை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே குங்குமம் போட்டுக்கிறேன். 1 வீக் வரைக்கும் நம்ம போட்டிருக்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பசங்களை சாப்பிடும் போது நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம பேப்பரில் தான் பவுடர் இந்த மாதிரி கொடுத்துருவோம். பசங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பர் நினச்சி கீழே தூக்கி போட்டுருவாங்க.
இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தாராளமாகவே பசங்க கீழேயும் தொலைக்க மாட்டாங்க, இதை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறோம் அப்படின்னா கூட குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் பவுடர் போட்டு நம்ம கொண்டு போய் சாப்பிட்டு முடிச்சோன்னா போட்டு விட்டுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டுன்னு நினச்சி கீழே தூக்கி போடுற வாட்டர் கலர் பாட்டிலில் வச்சு இவ்வளோ ரீயூஸ் ஐடியாஸா, சூப்பராக இருக்கலாங்க. இந்த ரீயூஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலாஸ் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.